வணக்கம். எக்ஸல் ஷீட்டில் இஎம்ஐ அமௌண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். இப்போ லோன் அமௌண்ட் வந்து 1 lakh rupees இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 12%. இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு நம்ம பே பண்ண போகிறோம். 2 இயர்ஸ் அப்படின்னா 24 months. ஸோ இஎம்ஐ அமௌண்ட்டில் இப்போ இங்கே பிஎம்டி ஃபங்க்ஷனை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. பிஎம்டி ஃபங்க்ஷன் இன்செர்ட் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து ஆர்குமெண்ட் என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரேட் கேட்குது. ஃபஸ்ட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12% வந்து ரேட்டு 12% ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ இது நம்ம வந்து இஎம்ஐ அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறது மந்த்லி இஎம்ஐக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதனால் இங்கே வந்து /12 கொடுத்துருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து என்பிஆர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 இயர்ஸ்க்கு கொடுக்குறோம். ஸோ 1 இயர்க்கு 12 monthன்றதுனால 2 × 12 கொடுத்துருக்கேன். அண்ட் தென் பிவின்றது வந்து ப்ரெசென்ட் வேல்யூ நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரெசென்ட் வேல்யூக்கு முன்னாடி நெகட்டிவ் சைன் கொடுத்துக்கோங்க. ஏன் நெகட்டிவ் சைன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து இஎம்ஐ அமௌண்ட் வந்து பே பண்ண போகிறோம். அதனால் நமக்கு வந்து நெகட்டிவ் மைனஸ் சிம்பிள் நம்ம கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்துட்டு இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோன்றது ஒரு மாதத்துக்கு இஎம்ஐ அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோன்றது நம்ம வந்துடும். நமக்கு இது வந்து 24 monthsக்கு நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இஎம்ஐ அமௌண்ட்லேருந்து நமக்கு வந்து பிரின்சிபல் எவ்வளோ டெப்ரிஷியேட் ஆகுது அண்ட் தென் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ ஆட் ஆயிருக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள் தான். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ன்றது நம்ம வந்து 24 months நான் கொடுத்துருக்கேன் கீழே ஆல்ரெடி. அண்ட் தென் பிரின்சிபல் அமௌண்ட்ன்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பிபிஎம்டி ஃபார்முலாவை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் சைன் போட்டு பிபிஎம்டி ஃபங்க்ஷன் இன்செர்ட் பண்ணிட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எவ்வளோ ரேட்டு 12% ரேட்டு 12% ரேட்டுன்றது /12 கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே சின்ற காலம் வந்துட்டு கீபோர்டில் F4 கொடுத்துட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ட்ராக் பண்ண போகிறோம் அடுத்த செல்லுக்கு. அப்போ வந்து நமக்கு வந்து வேல்யூ சேஞ்சஸ் ஆகக்கூடாதுன்றதுனால இந்த இது C2ன்றது நம்ம லாக் பண்ணிக்கிறோம். ஸோ லாக் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பர் மந்த் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாதத்துக்கு ஃபஸ்ட்டு எத்தனாவது இன்ஸ்டால்மெண்ட்ன்றது நம்ம கேட்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எத்தனை வருஷத்துக்கு என்பிஆர்ன்றது வந்துட்டு எத்தனை மாதத்துக்கு நீங்கள் பே பண்ண போகிறீங்க. இப்போ 2 years நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 2 × 12 கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து C3 செல்லை வந்து லாக் பண்ணிக்கோங்க. கீபோர்டில் F4 ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிக்கிட்டு கம்மா கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் வேல்யூ வந்து நமக்கு வந்து 1 lakh. ஸோ 1 lakh சூஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து கீபோர்டில் லாக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஆமாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசென்ட் வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. இங்கே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து அவுட் ஆஃப் 4707 இருந்து நமக்கு வந்து 3707 வந்து பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கார்னரில் ஸோ ஈச் மந்த் வந்து நமக்கு வந்து எவ்வளோ 24 monthக்கு எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து டெப்ரிஷியேட் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எவ்வளோ சம் டோட்டல் ஆட்டோ சம் பார்க்கலாம்னாக்கா ஸோ கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட் 1 lakh நமக்கு வந்து கால்குலேட் ஆகிடுச்சு. ஓகே தென் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ நமக்கு வந்து ஆடப் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைன் கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎம்டி ஃபங்க்ஷன் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஐபிஎம்டி ஃபங்க்ஷன் இன்செர்ட் பண்ணிக்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து ரேட் கேட்கும். ரேட் வந்து நமக்கு வந்து பை கான்ஸ்டன்ட் 12% /12 கொடுத்துருங்க. சி செல்லை வந்து கீபோர்டில் F4 ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்ன்றது வந்துட்டு இது எத்தனாவது இன்ஸ்டால்மெண்ட், இது ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நமக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாதத்துக்கு நம்ம பே பண்ண போகிறோம் 24 months அண்ட் 2 years நம்ம 2 years நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதனால் இந்த செல்லை சூஸ் பண்ணிட்டு ×12 கொடுத்துக்கோங்க. 12 கொடுத்துட்டு சிக்கு முன்னாடி கசலை ப்ரெஸ் பண்ணிட்டு F4 ப்ரெஸ் பண்ணி செல்லை லாக் பண்ணிக்கோங்க. செல்லை லாக் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெசென்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து 1 lakh rupees ப்ரெசென்ட் வேல்யூ. ஸோ கீபோர்டில் F4 ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நெகட்டிவ் சிம்பிள் கொடுத்துருங்க. நெகட்டிவ் சைன் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு வந்துடும். நமக்கு இதனோட டோட்டல் நம்ம பார்க்கும்போது ஆட்டோ சம் கொடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு டோட்டல் வந்து 12,976.33 வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம பே பண்ணுறோம் இங்கே. ஸோ இப்போ இங்கே இஎம்ஐ அமௌண்ட்ன்றது வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு ஆட்டோ சம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இஎம்ஐ அமௌண்ட் வந்துடும். நமக்கு மேலே கண்டுபிடிச்சது வந்து இஎம்ஐ அமௌண்ட் 4707.35. ஸோ சேம் அமௌண்ட் வந்து நமக்கு வந்துட்டு பிரின்சிபல் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 4707 வந்து நமக்கு வந்துச்சு. இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆட்டோ சம் கொடுத்துருங்க. ஆட்டோ சம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம 1 lakh rupeesக்கு 24 months ரீபேமெண்ட்டில் 12,976 இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். ஸோ இதனோட ரெண்டு டோட்டல் ஆடப் வந்துட்டு நமக்கு இந்த வேல்யூ நமக்கு கரெக்டாக வந்து ரிமைனிங் பிரின்சிபல் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் சைன் கொடுத்துக்கோங்க. ஈக்குவல் சைன் கொடுத்துட்டு இனிஷியல் பிரின்சிபல் வேல்யூ சூஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் கொடுத்துட்டு பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோ டெப்ரிஷியேட் ஆகுது ஈச் மந்த்துக்கு அப்படின்றது இங்கே ஃபஸ்ட்டு காலமில் இந்த மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அகைன் நெக்ஸ்ட் செல்லுக்கு வந்துட்டு ஈக்குவல் சைன் கொடுத்துட்டு லாஸ்ட் அப்டேட்டட் பிரின்சிபல் வேல்யூ மைனஸ் கரண்ட் மந்த் பிரின்சிபல் வேல்யூ கொடுத்துட்டு டபுள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து நமக்கு வந்து அப்டேட் ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.